அப்ப சிஸ்டத்து மேல போயிட்டு கோவப்படுறது போல அவங்க என்னன்னாக்க கடைகோடியில மக்களுக்கு நேரடியாக சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவ செவிலியல் மீது இந்த சிஸ்டர் மருத்துவத்துறையின் மீது இருக்கக்கூடிய குறைபாடுகள் மீது வரக்கூடிய கோபம் ஆத்திரம் மருத்துவ மீது மருத்துவ பணியாளர் மீது வருகிறது. அந்த கோபத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால் மருத்துவர்கள் தாக்கப்படுவதும் மருத்துவமனை தாக்கப்படுவதும் செவிலியல் தாக்கப்படுவதும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே மருத்துவர்கள் மருத்துவமனை செவிலியல் தாக்கப்படுவதற்கான சமூக பொருளாதார மருத்துவ காரணிகள் என்ன என்பதை கண்டறிய வேண்டும். அதை போக்குறதா முக்கியமான விஷயமா இருக்கும். டாக்டர் பாலாஜியை தாக்கியவரை கைது செஞ்சுட்டாங்க. அவர் ஒரு இளைஞர். அவர் தாக்கினது கடுமையான கண்டனத்துக்குரியது. ஆனா அவருக்கு இந்த சிகிச்சை வழங்கப்பட்டதுல குறைபாடுகள் யாரோ சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்பிட்டு தவறான சிகிச்சை வழங்கிட்டான்னு அவர் தாக்க வர்றார். ஆனா இந்த மருத்துவர் திறமையான மருத்துவர், தமிழ்நாட்டில் மிக திறமையான மருத்துவர் டாக்டர் பாலாஜி, மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட். எனவே அந்த நோயாளிக்கு அந்த நோயாளிய உறவினருக்கு ஏற்பட்ட அந்த பையனுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை அவர் பிடிச்சி தாக்கிறார். அப்ப இதெல்லாம் மருத்துவத்துறையில் உள்ள சிக்கலை காண்பிக்கிறது. அப்ப என்னன்னாக்க இந்த காரணிகளை கண்டறிந்து போக வேண்டிய அவசியம் இருக்கு. இதை செய்யாம ஒருத்தரை தனிப்பட்ட நபரை கைது செய்து கடுமையான தண்டனை வழங்கிவிட்டால் மட்டுமே இது போன்ற பிரச்சனை தீர்ந்துடும் என்று நாம் பார்க்க முடியாது. இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனை இருக்கு. இன்றைக்கு சொல்ல போனா உலகம் முழுவதும் இந்த பிரச்சனை பரவிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னாக்க உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல் கொள்கையில் மருத்துவத்துறையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு பல்வேறு உலக நாடுகளையும் பொது சுகாதாரத்துறை இன்னைக்கு பலகீனப்படுத்தப்படுகிறது. இந்தியாவை பொது சுகாதாரத்துறை மிக வேகமாக தனியார் மயமாக்கப்படுகிறது. அரசு மருத்துவமனைகள் வணிகமயமாக்கப்படுகிறது. அரசு மருத்துவமனையில் மருத்துவ காப்பீடு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அரசு மருத்துவமனை போனா எதுவுமே இலவசம் இல்லைங்கிற நிலை வந்துருச்சு. அரசு மருத்துவமனைக்கு போனா டெஸ்ட் பண்ணாலும் காசு கொடுக்கணும், சிகிச்சை வழங்கணும் காசு நிலைமை இந்தியா முழுவதும் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் அதே நிலைமை தான். எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எந்த பரிசோதனைக்கும் காசு கொடுக்காம நீங்க சிகிச்சை வழங்க பெற முடியாது. அல்லது நீங்க முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தை காண்பிக்கணும். அப்ப இதெல்லாம் கடுமையான கோபத்தை உருவாக்குது. அப்ப உலகமயமாக்கல், தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல் கொள்கை நடைமுறைக்கு வந்த பிறகு பொது சுகாதாரத்துறை சீரழிந்த பிறகு தனியார் மயமாக்கல், கார்பரேட் மயமாக்கல் வந்த பிறகு சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை, தரமான சிகிச்சை தேவையான நேரத்தில் உடனடியாக பெறக்கூடிய சூழல் இல்லை. அதான் மிக முக்கியமான பிரச்சனை. தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இருக்குது. அப்ப அரசு மருத்துவமனை மேல இருந்த நம்பிக்கை போய்விட்டது. அப்ப இது மிகப்பெரிய சமூக பொருளாதார பிரச்சனையாக, ஒரு மருத்துவ துறை சார்ந்த பிரச்சனையாக பார்க்க வேண்டிய ஆழமான பிரச்சனையா பார்க்கணும். அதனாலதான் நாடு முழுவதும் எவ்வளவு பாதுகாப்பு போட்டாலும் கூட நீங்க மருத்துவர்கள் தாக்கப்படுவது நம்மளால தடுக்க முடியலங்கிற பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப இந்த டீப் ரூட்டட் ப்ராப்ளம், டீப் ரூட்டட் சோசியோ எக்கனாமிக் மெடிக்கல் ப்ராப்ளம் என்பதை அரசுகள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு அந்த அடிப்படையில் பொது சுகாதாரத்துறை தனியார் மயமாக்க கூடாது. ஒன்றிய அரசு மிக வேகமாக பொது சுகாதாரத்துறை தனியார் மயமாக்குறது, அரசு மருத்துவமனை தனியார் மயமாக்குறது. ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் பிஷ் என்ற அமைப்பின் மூலமாக பிரைமரி ஹெல்த் சென்டர் நடத்த சொல்றாங்க. அப்ப நாடு முழுவதும் இது போன்ற பிரச்சனை வருது. அப்ப மக்களுக்கு கோபம் வருது, ஆத்திரம் வருது. அப்ப தமிழ்நாடு அரசும் அப்படிப்பட்ட திட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்க. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா மனநல காப்பகம் 225 ஆண்டுகள் நிறைவடைந்த ஒரு கீழ்ப்பாக்கம் மனநல காப்பகத்தை எவ்வாறு அரசு தனியாட்ட கொடுக்கலாம்? அப்ப இது போன்ற போக்கு வருவது என்பது எரிச்சலை உருவாக்குது, நோயாளிகள் விரக்தியை உருவாக்குது, அந்த கோபம் வெளிப்படுத நம்ம பார்க்கின்றோம். எனவே தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனையில் போதிய அளவுக்கு காலி பணிகள் நிரப்பப்படவில்லை. மருத்துவர்களை காலி பணியிடம் 2500 காலி பணியிடம் இருக்கு. அப்ப 2500 காலி பணியிடம் இருந்தா எவ்வாறு மருத்துவர்கள் தரமான சிகிச்சை வழங்க முடியும், மருத்துவ எவ்வாறு வழங்க முடியும்? அதே போலவே 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அரசு மருத்துவர்கள் எவ்வளவு நோயாளி வந்தார்களோ அதற்கேற்பதான் இன்னைக்கு மருத்துவர்கள் செவிலியெல்லாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு கொரோனா வந்த பிறகு இன்னைக்கு மிடில் கிளாஸ் அரசு மருத்துவமனை தான் நம்பி இருக்கிறாங்க. அப்பர் மிடில் கிளாஸ் அரசு மருத்துவமனை வர ஆரம்பிச்சாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல 2 மடங்கு 3 மடங்கு நோயாளிகளுடைய எண்ணிக்கை அரசு மருத்துவமனைக்கு வருவது அதிகரித்திருக்கிறது. ஆனால் அரசு மருத்துவ எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை, செவிலியருடைய எண்ணிக்கை அதிகரிக்கவில்லை, மருத்துவ கட்டமைப்பும் போதிய அளவுக்கு அதிகரிக்கவில்லை என்பதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட குறைபாடு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்குது. எனவேதான் 4 நாட்களுக்கு முன்னாடி நடந்த பிரஸ் மீட்ல கூட நாங்க சொன்னோம், உடனடியாக காலி பணிகளை நிரப்ப வேண்டும். அதுக்கடுத்து மிக முக்கியமாக எம்ஆர்பி தேர்வை உடனடியாக நடத்த வேண்டும். அதுக்கடுத்து மிக முக்கியமாக அரசு மருத்துவமனையில் வரக்கூடிய நோயாளியுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப மருத்துவர்களை, செவிலியர்களை, மருத்துவ பணியாளர்களை போர்க்கால அடிப்படையில் நியமிக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அதெல்லாம் உடனடியாக அரசு கவனிக்க வேண்டும். அப்புறம் மிக முக்கியமாக 24 மணி நேரம் வேலையெல்லாம் நீங்க வழங்கப்படுது. இன்னைக்கு ஒரு நாளிதழில் கூட தலையங்கள் இருக்கிறாங்க. 24 மணி நேரம் பணி வழங்கப்பட்டால் மிகப்பெரிய பாதிப்புக்கு, உடல் உளைச்சுக்கு மருத்துவர்கள் ஆளாறாங்க, நோயாளிகள் பாதிக்கப்படுறாங்க. ஒரு வாரத்துக்கு 48 மணி நேரத்துக்கு மேல ஒரு மருத்துவரை வேலை கொடுக்க கூடாது. ஆனா இன்னைக்கு தொடர்ச்சியாக 24 மணி நேரம் வேலை,
வாரத்துக்கு 2 நாள் 24 மணி நேரம் வேலைங்கிறப்ப அந்த 24 மணி நேரம் 2 நாள் வேலையில 48 மணி நேரம் போயிருது. மிக கடுமையான உடல் உளைச்சல்ல மன உளைச்சல்ல இன்னைக்கு மருத்துவம் பணியாற்றக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கிறது. இதை போக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. நாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் எங்க சங்க சார்பாக வழக்கு தொடர்ந்து 2015 24 மணி நேரம் பணி வழங்கக்கூடாது, 8 மணி நேரம் மட்டும்தான் வேலை வழங்கணும், 24 மணி நேரம் தொடர்ச்சியான வேலை வழங்கக்கூடாது என்றெல்லாம் நாங்க தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பை வாங்கியிருக்கோம். ஆனா இன்றைக்கு 24 மணி நேரம் பணி வழங்கப்படுகிறது. எனவே இதையும் அரசு போக்க வேண்டும். மருத்துவர்களுக்கு செவிலியர்களுக்கு மருத்துவ பணியாளர்களுக்கு 8 மணி நேரம் மட்டுமே வேலை என்பதை தமிழ்நாடு அரசு உறுதிப்படுத்த வேண்டும். மற்ற மாநிலம் எப்படி இருக்கு கவலையே கிடையாது நமக்கு. இது திராவிட மாடல் அரசு. திராவிட மாடல் அரசு மருத்துவ பணியாளருடைய உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு, நோயாளி நலன்களையும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கு. எனவே 8 மணி நேரம் மட்டும்தான் வேலை தமிழ்நாட்டில் என்பதை தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னாக்க இன்றைக்கு இந்த கோரிக்கைகள் எல்லாம் வலியுறுத்தி இந்த தாக்கப்பட்டதை கண்டித்து தமிழ்நாடு அரசு மருத்துவர் சங்கமும் போக்டா என்ற அரசு மருத்துவர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பும் தமிழ்நாடு மருத்துவ மாணவர் சங்கம் போராட்டத்தை அறிவித்திருக்கின்றார்கள். அந்த போராட்டத்துக்கும் நாங்கள் முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாடு அரசு பொது சுகாதாரத்துறை வலுப்படுத்த வேண்டுமே ஒழிய ஒன்றிய அரசை போல தமிழ்நாட்டிலும் மருத்துவ காப்பீட்டை அடிப்படையாக கொண்ட மருத்துவத்துறை தமிழ்நாட்டை மாற்றக்கூடாது. இது அமெரிக்காவிலே தோல்வியடைந்த திட்டம். எனவே திராவிட மாடல் அரசு மற்ற அரசுகளுக்கு முன்னோடியாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகளில் அனைத்து சிகிச்சையிலும் மருத்துவ பரிசோதனையிலும் முற்றிலுமாக இலவசம் என்ற நிலையை உருவாக்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஒரு அரசு மருத்துவமனையில் ஒரு நோயாளி உள்ளே நுழைந்தார் என்று சொன்னால் முழுமையான திருப்தியோடு சிகிச்சை பெற்று வெளியில் வரக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. அதை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.